पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில ஏகாதச அத்தியாயம் விஸ்வரூப தர்சன யோகம் பார்த்துட்டு இருக்கோம். விஸ்வரூப தர்சன யோகத்துல நேற்று கிளாஸ்ல நம்ம 44வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 11வது அத்தியாயம்ன்றது பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல விராட் ரூபத்தை சொல்றதா இருந்தாலும் மாண்டூக்கிய உபனிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான் பிரதம பாதம் அப்படின்னு சொல்லுது. ஆத்மாக்கு பிரதம பாதம், பிரம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் பாதம் பார்த்தீங்கன்னா இந்த விராட். ஏன் பிரதம பாதம் அப்படின்னு சொல்லுதுன்னா பிரதமனா முதலாவது பாதம். இந்த பிரம்ம தத்துவத்தை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் பகவானுக்கு பார்த்தீங்கன்னா சதுர்வியூக சதுராத்மா அப்படின்னு சொல்லும். 4 வியூகங்கள் இந்த பரமாத்மாக்கு இருக்கு. இந்த 4 வியூகங்கள் எப்படி அப்படின்னா விராட்டு, ஹிரண்யகர்பர், ஈஸ்வரன், சுத்த பிரம்மம். இந்த 4த்துல பார்த்தீங்கன்னா நம்ம அடைய வேண்டியது சுத்த பிரம்மமா இருந்தாலும் கூட முதல் எதை வச்சு நம்ம அடையிறோம் அப்படின்னா இந்த ஸ்தூல தேகத்தை வச்சுதான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று அறிய வேண்டியிருக்கு. இந்த ஸ்தூல தேகத்துல இருந்து தான் நான் என்ன பண்றேன், நேத்து நான் சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஸ்தூல தேகத்துல இருந்து தான் நான் என்ன பண்றேன், நேத்து நல்லா தூங்கினேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஜாகிரத அவஸ்தையில இருக்கக்கூடிய என்னுடைய தேகத்தை வச்சுக்கிட்டு தான் மற்ற அவஸ்தைகள் பார்த்தீங்கன்னா அறியப்படுறதா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தூல ரூபம் இருக்கு. ஸ்தூல ரூபத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், பகவானோட ஹிரண்யகர்ப ரூபத்தையும் பகவானோட ஈஸ்வர தன்மையையும் அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நிர்குண நிராகாரத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், அறிய முடியும். அதனால நம்மளோட சம்சாரமும் நம்மளுடைய முக்தியும் எங்க அறியப்படுறதா இருக்கு, ஜாகிரதத்துல. அதனால பார்த்தீங்கன்னா எல்லா விவகாரங்களும் ஜாகிரதத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த மொத்த பிரபஞ்சமா இருக்கக்கூடிய அந்த விராட்டை பார்த்தீங்கன்னா முதல்ல பிரீத்தி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதை அறிய வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம பிரீத்தி பண்ணாம, ஸ்தூலத்தை பிரீத்தி பண்ணாம சூக்ஷ்மத்தையோ காரணத்தையோ என்ன பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா முதல் இது பார்த்தீங்கன்னா விராட்டை எப்பவும் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு மூர்த்தங்கள், ஈஸ்வர மூர்த்தங்களா இருந்தாலும் அது எதை வேணா இருக்கட்டும், பிடாரியம்மன் ஒரு தேவதையா இருக்கட்டும். ஏன்னா ஊர்ல ஏகப்பட்ட அம்பாள் இருக்காங்க, கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவதைகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு தேவதைகளுக்கும் எத்தனை குலம் இருக்கோ அத்தனை தேவதைகள் இருக்கு. நான் நேற்று ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல முதலியார்கள் அப்படின்றவரை பத்தி ஒரு பேச்சு வந்துச்சு. இந்த முதலியார்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு எங்களோட இதுல 520 பிரிவுகள் இருக்கு அப்படின்ற. 520 பிரிவுகளுக்கும் தனித்தனியா குலதெய்வங்கள் இருக்கு அப்படின்ற. அப்ப ஒவ்வொரு ஆட்களும் என்ன பண்றாங்க, ஒரு சின்ன ஜாதிக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிரிவுகள் இருக்கு, இவ்வளவு தேவதைகள் இருக்கு அப்படின்னா இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை தேவதைகள் அப்படின்னு கவுண்ட்லெஸ். அப்ப யாரையாவது எந்த தேவதையாவது நம்ம பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்த முடியுமா, பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாமே சர்வம் வாசுதேவமயம். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா வாசுதேவன் தான், விராட்டு தான். பிரம்மமா எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாத்தையும் வியாபிச்சு பிரம்மம் அந்தர்யாமியா வெளியில தெரியாம இருக்கு. ஈஸ்வரனா எடுத்துக்கிட்டீங்கனாலும் வெளியில தெரியாம வெளிப்படாத தத்துவமா இருக்கு. ஹிரண்யகர்பரா எடுத்தீங்கனாலும் பிராண ரூபத்துல எல்லாத்தையும் வியாபிச்சு அதுதான் இருக்கு. அதே நேரத்துல ஸ்தூலமா எடுத்துக்கிட்டாலும் இந்த மொத்த பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பகவான் தான். அதனால பார்த்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த ரூபத்துல பார்த்தீங்கன்னா உபாசனை பண்றதா இருந்தாலும் விராட்டை பார்த்தீங்கன்னா உபாசனை பண்ண முடியும்.
அதனால எந்த ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோ கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, ஐயோ சத்ய சாய்பாபாவெல்லாம் வந்து இது நம்ம ஷிரடி சாய்பாபாவை கும்பிடலாம், புட்டபர்த்தி கும்பிடலாம், ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிரடி சாய்பாபாவை கும்பிடக்கூடாது, ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் மதத்தவர், அது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. நீங்க ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தையும் விராட்டு தத்துவத்தையும் ஈஸ்வர தத்துவத்தையும் நல்ல முறையில புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த ரூபத்துல ஜீசஸை கூட என்னால கிருஷ்ணனா பார்க்க முடியும். ஜீசஸை வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துக்குள்ளார ஈஸியா பார்க்க முடியும். நம்ம கம்ஃபர்டபுளா எந்த ஒரு சிரமமும் இல்லை நமக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த தேவதா ரூபங்களா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்குள்ளா விராட்டுக்குள்ளார இருக்கிறது தான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் பாகவதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க போறேன். அப்ப பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து மேக்சிமம் இதெல்லாம் சொல்ற ஆரம்பிப்பேன். அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய நண்பனா வந்து பார்த்து நிறைய அவமானங்கள் படுத்தி இருக்கான். அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றான், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா பிள்ளையோட தவறுகளை பொறுத்துக்கிற மாதிரி, அதே மாதிரி நண்பன் வந்து இன்னொரு நண்பனோட தவறுகளை அபராதங்களை சகிச்சுக்கிற மாதிரி, மனைவியோட தவறுகளை கணவன் சகிச்சுக்கிற மாதிரி பொறுத்துக்கிற மாதிரி மன்னிக்கிற மாதிரி நானும் அருகதை உடையவனா இருக்கேன். என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ தேவனே என்னை நீ இங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுத்துக்கணும் அப்படின்னு சோடும் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. 45வது ஸ்லோகம். அதிருஷ்டபூர்வம் ஹிருஷிதோஸ்மி திருஷ்டுவா. அந்த திருஷ்டுவால ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, பிடிஎஃப்ல திருஷ்டான் இருக்கு, திருஷ்டுவா திருஷ்டுவா இருக்கணும். சம்ஸ்கிருதத்துலயும் எரர் இருக்கு, தமிழ்லயும் எரர் இருக்கு. அதிருஷ்டபூர்வம் ஹிருஷிதோஸ்மி திருஷ்டுவா பயேன ச பிரவ்யதிதம் மனோமே. பயேன ச பிரவ்யதிதம் மனோமே ததேவ மே தர்ஷய தேவரூபம். ததேவ மே தர்ஷய தேவரூபம். பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச. பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச. அதிருஷ்டபூர்வம் ஹிருஷிதோஸ்மி திருஷ்டுவா பயேன ச பிரவ்யதிதம் மனோமே ததேவ மே தர்ஷய தேவரூபம். பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச. அதிருஷ்டபூர்வம் முதல் சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அதிருஷ்டபூர்வம். அதிருஷ்டம்னா என்ன அர்த்தம், கண்ணுக்கு தெரியாதது, பார்க்காதது. பூர்வம் அப்படின்னா முன்னாடி, முன்னாடி இதுவரைக்கும் பார்க்காதது எதுவோ அதுக்கு பேர் அதிருஷ்ட பூர்வம்னு பேர். இதுவரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்க்காத ரூபத்தை, எந்த ரூபம், இந்த விஸ்வரூபம். இந்த விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஷ்டுவா பார்த்து. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா சில விஷயங்கள் பார்க்கும்போது ரெண்டு தன்மைகள் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு பயம் உண்டாகும். எப்பவுமே விராட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சாமர்த்தியம் உண்டு. யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை நல்லா பண்ணுங்க, ஓங்காரம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோடது இது வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் என்ன ஆகும் அப்படின்னா, ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா அபியாசம் பண்ண 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 ஸ்தூல ஓங்காரம் மெதுவா என்ன ஆகும், ஸ்தூலம் சூக்ஷ்மத்தோட மெர்ஜாகும். அந்த ஸ்தூலம் சூக்ஷ்மத்துக்கு போறதுக்கு முன்னாடி விஸ்வன் விராட்டோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐக்கியம் நடக்கும். உங்களுக்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்மளுடைய பாடியில இருக்க கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா விட்டு போகும். மெடிடேஷன்ல முக்கியமானது இது. இந்த மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓம் 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 சொல்ல 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 ஒரு டைம் அபியாசத்தோட நல்ல தீவிரத்தன்மையில இந்த ஸ்தூல தேகத்துல இருக்கிற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணும், இந்த விராட்டோட மெர்ஜாக ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது முதல் க்ஷணம் நமக்கு உண்டாகிறது என்ன அப்படின்னா, இதை அப்படியே சொல்றான் ஹிருஷிதா. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா புல்லரித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனசு வந்து பாத்தீங்கன்னா புலங்காக்கித்தமாயிடும், ரொம்ப சந்தோஷத்தை அடையும். ஏன்னா நமக்கு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா விராட்டோட அனுபவம்னு ஒண்ணு நடந்திருக்காது. இப்ப நம்ம இதுல படிக்கிறோம், படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி உண்டாகும்,
மைசூர் பாக்குன்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா நாக்குல வந்து பாத்தீங்கன்னா சுவையும் இனிப்பும் வருமா என்ன? வராது. எப்ப வந்து பாத்தீங்கன்னா மைசூர் பாக் எடுத்து வாயில வச்சமோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இனிப்பும் சுவையும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட அபியாசத்துல விஸ்வன்னு சொல்லக்கூடிய இந்த தேகத்துல இருக்கிறவன் என்னவா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமஷ்டியா இருக்கக்கூடிய விராட்டோட வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி ஆகும்போது முதல் காரியம் நமக்கு நடக்கும் அதிர்ஷ்டபூர்வம். நமக்கு இது வரைக்கும் அது மாதிரி ஒண்ணு சம்பவிச்சிருக்காது. சம்பவிக்காதது ஒண்ணு சம்பவிக்குது அப்படின்னும் போது அது ஒரு டிவைன் ஃபோர்ஸா சம்பவிக்குது அப்படின்னா முதல் சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா அளப்பரிய சந்தோஷம் உண்டாகும். ஹிருஷிதா. அதுதான் இங்க வந்து அர்ஜுனன் சொல்றான், நான் முன்னாடி பார்க்காததை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாச்சு. ஹிருஷிதக அஸ்மி, ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தவனா இருந்தேன். ஆனா என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷங்கள், சில நிமிஷங்களுக்கு மேல உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதுல நிக்கிற சாமர்த்தியம் நமக்கு இருக்காது. பயம் வந்து பெரிய பயம் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். ஏன்னா இண்டிவிஜுவாலிட்டி என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் விஸ்வன்ல இருந்து விராட்டுக்கு போகும்போது இந்த சின்ன தேகத்துல இருக்கக்கூடிய அந்த அபிமானம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகும். ஐயோ நான் செத்து போயிடுவேனோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பயம் வந்துடும். மரண பயம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் அந்த விராட் அனுபவத்தோட இதுல. அததான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றான், மேலும் ச மே மனக பயேன பிரவ்யதிதம், மேலும் என்னுடைய மனதானது வந்து பாத்தீங்கன்னா நடுக்கத்தை பயத்தினால வந்து பாத்தீங்கன்னா பயேன பயத்தினால் பிரவ்யதிதம் நன்றாக நடுங்க ஆரம்பித்தது. எப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த விராட்டுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதை பத்தின பேக்ரவுண்ட் நமக்கு தெரியலையோ, அந்த க்ஷணத்துல அதுக்கான கெப்பாசிட்டி இல்லையோ, அப்ப என்ன ஆகுனா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நடுங்க ஆரம்பிச்சு. இந்த உடம்பு நடுங்க ஆரம்பிச்சோனையே இந்த விராட்டுல இருக்கிற அந்த அபிமானம் போய் நமக்கு திரும்ப பழைய மாதிரி நம்ம என்ன ஆயிடுவோம், இந்த தேகத்துக்குள்ள அபிமானம். இதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியாம, அகாமடேட் பண்ண முடியாம நம்ம திரும்பவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்துக்கு வந்துடும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாதகனுக்கும் இது நடக்கிறது. யாரு இந்த உலகத்துல யாரு போனாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றார். ப்ரிப்பரேஷன் இல்லாம வந்து யாரெல்லாம் இந்த இதை பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, ஒரு ஜோம்படியில ஒரு சின்ன வந்து ஓலை குடிசைக்குள்ளார ஒரு யானை புகுந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுமோ அந்த நிலைமை வந்து பாத்தீங்கன்னா சாதகனுக்கு உண்டாகும். ஒரு ஜோம்படிக்குள்ளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிசைக்குள்ளார வந்து யானை நுழைஞ்சுன்னா நுழைய முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய பில்டிங், நல்ல பில்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஹைட்டா இருந்து நல்லா ஸ்ட்ராங்கா கருங்கல் கட்டடமா கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா உள்ள யானையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைக்க முடியும். ஒரு குடிசைக்குள்ளார யானையை வைக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த பக்தி எல்லாமே நம்ம பண்ற பூஜைகள், நிறைய பாவங்கள், இதெல்லாம் எதுக்குன்னா திடீர்னு எடுத்தோன்னு ஒரு யோகா அபியாசத்தை பண்ண ஆரம்பிச்சு இது மாதிரி நடந்தா முடியாது, நம்மளை பலப்படுத்தும். அப்படி பலப்படுத்தாத நிலையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய பயம் உண்டாகும். அதுதான் இங்க சொல்றாரு, பயம் உண்டான மாத்திரத்துல நடுக்கம் உண்டாயிரும். இந்த நடுக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் இல்லாம போயிடுவனும், என்னோட ஸ்தூல தேகம் இல்லாம போயிடுமோன்னு ஒரு பயம், அதனால உண்டாகிற நடுக்கம். அந்த நடுக்கத்தினால வந்து பாத்தீங்கன்னா பயத்தினால என்னுடைய மனது வந்து பாத்தீங்கன்னா நடுங்கி கொண்டிருக்கிறது. தது தேவரூபம் ஏவமே தரிசய, பகவானே அந்த பழைய ரூபத்தையே தேவரூபத்தையே எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தரிசய, நீங்க எனக்கு காட்டுங்கள், என்னால வந்து பாத்தீங்கன்னா சகிக்க முடியல அப்படின்னு. வானத்துக்கும் பூமிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட சரீரத்தை பார்க்க முடியும், வானத்துக்கும் பூமிக்கும் வளரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவாவது நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அபியாசம் பண்றவங்க இருக்கீங்க, இனிமே பண்ணுவீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றது, இது மாதிரி நடக்கும், பயப்படாதீங்க, இந்த இடத்துல இது நடக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா அது மாதிரி வரும்.
உங்களோட இந்த விராட்டு சொரூபத்தை அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட கை வந்து இந்த கை தானே, இந்த கை என்ன ஆகும் அப்படின்னா பெருசாயிட்டே போகும். உங்க கால் பெருசாயிட்டே போகும், உங்க தலை பெருசாயிட்டே போகும். நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்னதா இருக்கிறது பெருசா இந்த விராட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பூன்னு பலூன்ல காத்து ஊதுனா எப்படி பெருசாகுமோ அது மாதிரி மெதுவா பெருசாகிட்டே போகும். இந்த பெருசாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, பூரணமா ஆகணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களது மெதுவா இது ஆகும் போதே, ப்ரிப்பரேஷன் இல்லாத போதே உங்களுக்கு டக்குன்னு ஒரு பயம் ஆட்கொண்ட மாத்திரத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பகவானே அந்த சமயத்துல சாதகனுக்கு வேற வழியே இல்லை, பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணுவோம். ஐயோ சாமி அப்படின்னு சாமி அனுகிரகம் பண்ணுவார். சரி உன்னால தாங்க முடியல, அதே ரூபமாகட்டும் அப்படின்னு இவன் பிரார்த்தனை பண்றான். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பழைய ரூபத்தையே தத்து தேவரூபம் ஏவமே தரிசய, எனக்கு உங்களுடைய பழைய ரூபத்தை தேவரூபத்தையே எனக்கு காட்டுங்கள். ஹே தேவேஷ தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனே, ஜெகன்னிவாச, இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஜெகத்தெல்லாம் எங்கு வாசம் செய்கிறதோ, எஸ்மின் வசதி, இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா எதனிடத்தில் வாசம் செய்கிறதோ அந்த பரமாத்மாவுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, விராட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெகன்னிவாசன்னு பேர். இந்த பகவானுக்கு மேலதான் இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்ணது. அப்படிப்பட்ட ஜெகன்னிவாச ஹே தேவேஷ பிரசீத, என்னிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னமாவாயாக, என்னிடத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் செய்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் சொல்றான். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. அதிருஷ்டபூர்வம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ந கதாச்சிதபி திருஷ்டபூர்வம், முன்னாடி ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும், கதாச்சிதபின்னு என்ன அர்த்தம்? எந்த ஒரு காலத்திலும் இதற்கு முன்னால் பார்க்கப்படாதது. இதம் விஸ்வரூபம், எதை பார்க்கல? இந்த விஸ்வரூபத்தை அவன் பார்க்கல. அது மட்டும் இல்ல, தவ மயா அந்யைஹிவா, உன்னுடைய இந்த விஸ்வரூபம் தவ, உங்களுடைய விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா மயா, என்னாலும் எனக்கு அந்நியமா இருக்கிற வேற ஒரு ஆளாலையும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவில்லை. ஏன் சுவாமி? அப்ப இப்பதான் நீங்க சொன்னீங்க சுவாமி ஒரு பெரிய இதை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்க முடியாது. யோகிகளுக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூபம் இல்லை. என்னோட ஆச்சாரியார் சொல்லுவார், என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா, இது கொஞ்சம் தூரம் பெருசா ஆகும் போதே, விராட்டோட மெர்ஜாகும் போதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அனுகிரகம் உண்டாயிரும். நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார அடுத்த லெவலுக்கு ஹிரண்ய கர்ப்பருக்கு போயிடுவீங்க. பூரண ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா விராட் ரூபம், அர்ஜுனன் பார்த்த மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்தோட ரூபத்தை வந்து பார்க்கறதுன்றது இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த யோகிகளும் பார்க்கவில்லை, தேவர்களும் பார்க்கவில்லை, ரிஷிகளும் பார்க்கவில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் இங்க தெளிவா சொல்லுது, பூரணமான விஸ்வரூபம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் கிடைக்காது. இப்ப நீங்களோ நானும் ட்ரை பண்ணாலும் கூட அந்த பூர்ண ரூபத்தை நம்ம பார்க்க முடியாது. ஏன் சுவாமி அப்படின்னா, அந்த திவ்ய சக்ஷு நமக்கு இல்லை. அப்ப நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாதனைகளோட பலத்தினால நம்ம எதையாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறிவு உண்டாயிடும். என்ன அறிவு அப்படின்னா, நானும் இந்த ஜகத்தும் வேற வேற இல்லை, விராட்டுக்குள்ளதான் நான் இருக்கேன், நானும் விராட்டும் வேற வேற இல்லைன்னு ஒரு அபின்ன பாவம் உண்டாயிடும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரண விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிற சாமர்த்தியம் நமக்கு இல்லை. நம்மளால நம்மளுடைய மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்குவம் இல்லை அந்த அளவுக்கு. இந்த உபாதிக்கு இவ்வளவுதான். அதனால்தான் தெளிவா சொல்றான், தவ விஸ்வரூபம், உன்னுடைய விஸ்வரூபத்தை மயா அந்யைஹிவா, என்னாலோ அல்லது மற்றவர்களாலோ வந்து பாத்தீங்கன்னா தத் அகம் வா அதிருஷ்டபூர்வம், அதை போட்டுங்க, என்னாலோ இல்ல மற்றவர்களாலோ இது ஏற்கனவே பார்க்கப்பட்டதல்ல. அது மட்டும் இல்ல, தது அகம் திருஷ்டுவா, நான் அந்த ரூபத்தை பார்த்து என்ன பண்ணேன்னா ரிஷிதக அஸ்மி, நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புலங்காகிதம், ஆச்சரியம், சந்தோஷத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றேன். அது மட்டும் இல்ல, கூடவே ச பயேன ச, பயத்தை இமீடியட்டா பயமும் உண்டாகுது, ஒரு ஆச்சரியம் உண்டாகும், ஒரு பயம் உண்டாகும். நான் சொன்னேன்ல, ஒரு முறை நான் வந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, ஒரே ஒரு சம்ஸ்காரம் என்ன ஆயிடும், அது மாதிரி ஆயிடும். ஒரு சொப்பனத்துல வந்து அகிலாண்டேஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து போறாங்க.
நான் என்னோட சொப்பனத்துல நல்லா ஸ்பஷ்டமா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பார்க்குற சாமர்த்தியம், அதை பார்க்குற கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இல்லை. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கனவுல இருந்து வெளில வந்தாச்சு. ஆனா வருஷங்கள் ஆனாலும் அந்த ரூபம் என்ன ஆகி போச்சு, அகிலாண்டேஸ்வரியோட அம்பாலோட ரூபம் அப்படியே இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே பதிஞ்சு போச்சு. நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு சொப்பனம் சம்பவிச்சு. முருகர் வரல, சுப்பிரமணிய சுவாமி வரல, ஆனா சுப்பிரமணிய சுவாமி பக்கத்திலேயே இருக்கார். நான் சுப்பிரமணிய சுவாமியோட யோக சாஸ்திரம், அவருக்குன்னு ஒரு யோகம் இருக்கு, சுப்பிரமணியக்குன்னு ஒரு யோகம் இருக்கு. இந்த யோகத்தை நான் இதுவரைக்கும் படிக்கவே இல்லை. லைட்டா அங்கங்க விநாயகர் அகவல் இது மாதிரி எதையாவது ஒன்று பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கந்த சஷ்டி கவசத்துல அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா யோகங்கள் இருக்கும், இதுதான் பார்த்துருக்கேன். தமிழ்ல ரொம்ப அதிகமா நான் யோகம் பார்த்தது திருமூலரோட திருமந்திரத்தை அங்கங்க பார்த்துருக்கேன். ஆனா சொப்பனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீட்டெயிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சொப்பனம். நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் நம்ம சொல்லுவோமோ, இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வரிசையா வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்துகிட்டே இருக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது கரெக்ஷன் வேற. நான் இப்படி இல்லை இப்படி அப்படின்னு கரெக்ஷனும் பண்றேன். பக்கத்துல சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். ஆனா சுவாமியை நான் பார்க்கவே இல்லை. ஆனா சுவாமியோட இருப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பக்கத்துல. அப்படி காலையில எந்திரிச்சு பாக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் என்னெல்லாம் சிந்தனை பண்ணணும் ஒண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஆச்சரியம். இது எல்லாத்துக்கும் சம்பவிக்கிறது. ஏன் சுவாமி இதை நடுவில் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி என்னுடைய சொப்பனம் காலையில கலைஞ்சு போச்சோ இதே மாதிரி வாஸ்தவமானா விராட் ரூபம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை, எல்லாம் மாயிக்கம். பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மாயா ஜாலத்தினால, யோக மாயினால வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு இதை காட்டியிருக்க. இதை காட்டின மாத்திரத்துல ரெண்டு காரியம் நடக்கும். ஒண்ணு ஆச்சரியம், சந்தோஷம், கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெய்சாண்டிக்கான ஒரு ஃபார்ம் பார்த்தோன்னு நமக்கு உள்ளுக்குள்ளார மனக்கலக்கம் உண்டாகும். அந்த மனக்கலக்கத்துக்கு பேர் தான் பயத்தினால பிரவ்யதிதம் மனோமே, என்னுடைய மனதானது வந்து பாத்தீங்கன்னா நடுக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றது அப்படின்னு சொல்றான். அதுமுல்ல அத்தக ஆகையினால் பகவானே என்னால சகிக்க முடியாது. வெயிட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க நீங்க. விராட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அடையும் போது உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியாது. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதஞ்சலியோட அவதாரத்தை ரகசியம் சொல்லும் போதே சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, விஷ்ணு பகவான் வந்து நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல படுத்திருக்கார். பார்க்கடல்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது சிதம்பர நடராஜரோட நடனத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் பார்க்கிறார். பார்த்தோட சிவபெருமானோட நடனத்தை வந்து பார்த்து சந்தோஷம் அடைகிறார். யாரு? பகவான் நாராயணன். சந்தோஷம் அடையும் போது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆதிசேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெட் அவர் தானே, ஆசனம் அவர் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரியங்க ஆசனம் ஆச்சே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதிசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாமி 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 வெயிட் ஆகுது, என்னால தாங்க முடியலன்ற. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, ஏன் சுவாமி இவ்வளவு வெயிட் ஆனீங்க திடீர்னு அப்படின்னா, நான் பூரிச்சு போயிட்டேன் அப்படின்ற. சொல்லும் போது சொல்றாரு, நான் சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூரிச்சு போயிட்டேன். பூரிச்சு போனோன்னு என்ன ஆகுது, வெயிட் ஆயிட்டேன் அப்படின்னு. அப்போ உள்ளுக்குள்ளார பகவான் வெயிட் ஆனாரு அப்படின்னா, பூரிச்சாரு அப்படின்னா, உள்ள இருக்க பகவான் வந்து வானத்துக்கு பூமிக்கு நமக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சாரு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. நம்ம வெளியில வந்துருவோம் நம்ம. அதனால சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சாமர்த்தியம் இல்லை நமக்கு. அதனால்தான் பதஞ்சலி கேட்கிறார், ஐயோ நீங்க பூரிச்சு நீங்க சந்தோஷம் அடைகிறீங்களே, எனக்கும் அந்த பாக்கியத்தை கொடுங்க. அப்ப நம்ம சரி போய் சிதம்பரத்துல போய் நீ என்ன பண்ணு, நல்ல சுவாமியோட நடனத்தை பாரு, கூடவே உனக்கு சில காரியங்களை சொல்றேன் அப்படின்னு மகாபாஷ்யத்தை எழுதுறதுக்கும் யோக சூத்திரத்தை சொல்றதுக்கும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ சாஸ்திரம் சொல்றதுக்கும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறக்கி விடுறார். பதஞ்சலி அவதாரமா ஆதிசேஷன் வந்து பாத்தீங்கன்னா கீழே வர்றார். அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் பூரிச்சார் அப்படின்னா உங்களாலையும் என்னாலையும் அவரோட வெயிட்டை தாங்க முடியாது சாமி. போன ஸ்லோகங்கள்லயே நம்ம பார்த்தோம்ல, என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா குரு வரியஹான்னு அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் பாத்தீங்களா.
பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூஜ்யஸ்ச குருர் கரியான் அப்படின்னு பார்த்தோம். குருர் கரியான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நாதபுரம் தான் சொன்னார். என்ன சாமி? சாமி நம்ம இங்க தமிழ்ல யூஸ் பண்றோம் சாமி. குருனா கணம் கோர்ட்டார் அவர்களே. ஜட்ஜை கூப்பிடும் போது கணம் கணம் பொருந்திய. கணம் பொருந்தியன்னா என்ன அர்த்தம்னா வெயிட்டா இருக்கிறவர் அப்படின்னா. வெயிட்டா இருக்கிறவரா சாமி? ஆமா, உண்மை, சத்தியம். இது நான் இப்ப சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்குள்ளார என்ன பண்ற சம்ஸ்காரத்தை போட்டுக்கிட்டே வரேன். எங்கேயாவது நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஆமா, சாமி சொன்னார்ல அப்படின்னு ஒரு இடத்த பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சாதனா பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆமா, சாமி சொன்னாரு, அது நம்மளால தாங்க முடியலையே. பகவான் பூரிச்சார் அப்படின்னா பகவானை தாங்க முடியாது. நான் சொன்னேன்ல, கோல குடிசைக்குள்ளார யானை புகுந்த மாதிரி ஆயிடும். அதனால அர்ஜுனனுக்கு அந்த நிலை வருது. சொல்றான், அத்தக ஆகையினால் தட்டு தவையே தவ மே மம தர்ஷய. அந்த பழைய ரூபத்தை, ததியேவ ரூபம், அந்த பழைய ரூபத்தையே மே மம எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, தரிசய எனக்கு காட்டுங்கள். ஏ தேவேஷ. ஏ தேவேஷன் அர்த்தம் ஏ தேவ. ஹே தேவன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஹே தேவனே எனக்கு காட்டுங்கள். எத? ரூபம், உங்களுடைய பழைய ரூபத்தை. எது மத்சகம், என்னுடைய சகாவா, என்னுடைய நண்பனா எப்படி நீங்க என் கூட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ரூபத்தையே எனக்கு காட்டுங்கள். அது மட்டும் இல்ல, ஏ பிரசீத தேவேஷ, பிரசீத தேவேஷ, பகவானே தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனே என் மீது கருணை காட்டுங்கள். ஜெகன்னிவாச. ஜெகன்னிவாசன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஜெகன்னிவாசன் நிறைய யூஸ் பண்றோம். அதுக்கு ஆச்சாரியர் விற்பத்தி சொல்றார், ஜெகத்தோ நிவாசோ ஜெகன்னிவாசக. ஜெகத்தோ நிவாசக. ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா எவரிடத்துல வாசம் செய்தோ, அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் வாசம் பண்றது எங்க? விராட்ல தான் வாசம் செய்யுது. விராட்ல தான் வாசம் பண்ணுது. அதனால அந்த விராட் ரூபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெகன்னிவாச அப்படின்னு பேரு. ஹே ஜெகன்னிவாச அப்படின்னு ரெண்டு அர்த்தம் எடுப்போம். இந்த ஜெகத்து நிவாசத்துக்கு ஜெகத்துல எவர் வாசம் பண்றாரோ அவருக்கு பேரு ஜெகன்னிவாசன் பேரு. அதே வந்து பாத்தீங்கன்னா எவரிடத்தில் ஜெகத்து வாசம் செய்கிறதோ அவருக்கு பேரும் ஜெகன்னிவாசன். ரெண்டு விற்பத்தியும் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? பகவான் இந்த மொத்த ஜெகத்துக்குள்ளாரையும் வாசம் பண்றார். எனக்குள்ளாரு, ஆமா, எனக்குள்ளாரையும் வந்து கான்சியஸ்னஸா, ஸ்தூலமா, சூக்ஷ்மமா, காரணமா எல்லாமா அவர் இந்த வாசம் பண்றார். இந்த ஜெகத்து மொத்தமும் எங்க இருக்கு சுவாமி அப்படின்னா, ஸ்கிரீன் மாதிரி ஆதாரமா இருக்கிற அவருக்கு மேலதான் இந்த ஜெகத் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். அவரிடத்துலதான் இருக்கு இந்த ஜெகத்து. அவர் இந்த ஜெகத்து ஃபுல்லா அவர் வியாபிச்சிருக்கார். அதனால அவருக்கு பேரு ஜெகன் நிவாசன்னு பேரு. இது சொன்னதுக்கு பிறகு 46வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தம். கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தம். இச்சாமி த்வாம் திரஷ்டுமகம் ததைவ. இச்சாமி த்வாம் திரஷ்டுமகம் ததைவ. தேனைவ ரூபேன சதுர்புஜேன. தேனைவ ரூபேன சதுர்புஜேன. சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தம். இச்சாமி த்வாம் திரஷ்டுமகம் ததைவ. தேனைவ ரூபேன சதுர்புஜேன. சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. கிரீட்டினம் கதினம் சக்ரஹஸ்தம். கிரீட்டினம்ன்றதுக்கு அர்த்தம் கிரீட்டத்தை அணிந்தவர். நல்ல சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிரீடத்தை வச்சிருக்கார். எல்லா போட்டோலையும் கிருஷ்ணருக்கு நல்ல கிரீடம் இருக்கும், நாராயணனுக்கு, விஷ்ணு பகவானுக்கு. கிரீடத்தை தரித்தவராக கதினம், ஒரு கையில 4 புஜங்கள்ல ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கார்? கதைய வச்சிருக்கார். கதையை வைத்திருப்பவருக்கு பேரு கதினம் அப்படின்னு பேரு. சக்கரஹஸ்தம், மேல 2 கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில வந்து சக்கரம், ஒரு கையில வந்து பாத்தீங்கன்னா என்னது சங்கு. சங்கு சக்கரம். 3வது கையில கதா, 4வது கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாமரை மலர்.
இதா வச்சிருப்பார். அப்ப கிரீடினம் கதினம் சக்கரஹஸ்தம் இது மாதிரி இருக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா ததாயேவ துவாம் அகம் திரஷ்டும், இந்த விதமாக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்ப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இச்சாமி, இச்சைப்படுகின்றேன். இச்சைப்படுகிறதெல்லாம் இல்லை, பிரார்த்திக்கின்றேன்னு அர்த்தம். இச்சைப்படுறேன்னு என்ன அர்த்தம்? பிரார்த்திக்கின்றேன். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ரூபத்திலேயே உங்களை பார்க்கிறதுக்கு நான் ஆசைப்படுகின்றேன். தேனைவ ரூபேன, எப்படிப்பட்ட ரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹே விஸ்வமூர்த்தே, ரெண்டாவது லைன்ல இருக்கிறது. ஹே விஸ்வமூர்த்தே, பகவானே விஸ்வமூர்த்திய விராட் ரூபமே. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா சகசிரபாகோ, விஸ்வமூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கைகள். 1000 கைகள் இல்லை சுவாமி, ஊர்ல இருக்க எல்லா கையும் அவரோடது தான். 1000 கைகளை கொண்டவரே. தேன சதுர்புஜேன, ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ரூபத்தை சுருக்கி கொண்டு 4 கைகள் உள்ள சதுர்புஜனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ரூபேனையே பவ, அந்த 4 கைகளுடைய சதுர்புஜ ரூபமாகவே நீங்கள் ஆவீர்களாக எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க சுவாமி அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். அடிச்சு வந்துருங்க, பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சரிய சொல்ற கிரீட்டினம்னு என்ன அர்த்தம்? கிரீட்டினம் கிரீட்டிவந்தம், கிரீடத்தை உடையவர். அத்ததா கதினம், அது போலவே கதினம்னு என்னது? கதாவந்தம், கதையை உடையவர். ஒரு கையில கதா, ஒரு கையில வந்து தலையில கிரீடம். சக்கரஹஸ்தம், சக்கரஹஸ்தனா ஒரு கையில சக்கரம், 2 மட்டும் தான் சொல்லியிருக்கு. கதா சொல்லியிருக்கு, சக்கரம் சொல்லியிருக்கு. மீதி 2ல என்ன இருக்கும்? 2 கையை சங்கு சக்கரம். நம்ம பெருமாளுக்கு வந்து திருப்பதி பாலாஜிக்கு அப்படித்தானே இருக்கும், சங்கு சக்கரம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கதா, அதுக்கப்புறம் தாமரை மலர். 4 கைக்கு 4. அப்படிப்பட்ட ரூபத்தையே நான் என்ன பண்றேன்? இச்சாமி துவாம் பிரார்த்தையே, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன்? இச்சாமி துவாம், உங்களை நான் இப்படி பார்க்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், துவாம் பிரார்த்தையே துவாம், நான் உங்களை வந்து இச்சைப்படுறேன்னா இல்ல, நான் பிரார்த்திக்கிறேன். சுவாமி சதுர்புஜத்தோட இருக்கிற ரூபத்தை தான் நான் பார்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன், எனக்கு அதை காட்டுங்க. திரஷ்டும், எதுக்கு என்ன பண்ண போற அப்படின்னா பார்ப்பதற்கு. அகம் ததாயேவ பூர்வவத்தி இத்தியர்த்தக, எப்படி நான் முன்னாடி இந்த விஸ்வரூபத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கிற ரூபத்தை நான் பார்க்க ஆசைப்படுறேன். என்னால வந்து பாத்தீங்கன்னா உங்க விஸ்வரூபத்தை சகிக்க முடியல சுவாமி, என்னால பார்க்க முடியல அப்படின்னு பிரார்த்தனை பண்றான். இத்தியர்த்தக எதையேவம் தஸ்மாத், எந்த காரணத்தினால இவ்வாறோ அந்த காரணத்தினால, தஸ்மாத் தேன ஏவ ரூபேன, அந்த ரூபத்திலேயே. எந்த ரூபத்தினால? வாசுதேவ புத்திர ரூபேன, வசுதேவரோட புத்திரனா இருக்கிற வாசுதேவ ரூபத்திலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ரூபம்? சதுர்புஜேன, சதுர்புஜத்தோடு இருக்கிற ரூபத்தையே நான் பார்க்க ஆசைப்படுறேன். சகசிரபாகோ, ஏன் சகசிரபாகோன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா வர்த்தமானிக்கேன விஸ்வரூபேன, இப்ப இருக்கிற விஸ்வரூபத்துல தான் 1000 கைகள் இருக்கு. 1000 கைகளை கொண்ட இப்ப இருக்கிற விஸ்வரூபத்துல இருக்கிற ரூபத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னா பவ விஸ்வமூர்த்தே உபசங்கிருத்தி, இந்த விஸ்வமூர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா விராட் ரூபத்தை என்ன பண்ணுங்க? உபசங்கிருத்தி அப்படின்னா சுருக்கிக்குங்க, பெருசா நீங்க திரும்ப பழைய மாதிரி வந்து சின்ன ரூபமா உங்களை என்ன பண்ணுங்க? உபசம்காரம் பண்ணிச்சுங்க, சுருக்கிக்குங்க. சுருக்கிட்டு விஸ்வரூபம் தேனையேவ ரூபேன உபசங்கிருத்திய விஸ்வரூபம், நல்ல விஸ்வரூபத்தை சுருக்கிக்கிட்டு தேனையேவ ரூபேன வசுதேவ புத்திர ரூபேன பவ இத்தியர்த்தக, நீங்க வசுதேவனோட புத்திர ரூபத்தையே திரும்பவும் அடைவீர்களாக அப்படின்னு உங்களை நான் பிரார்த்தனை பண்ற சுவாமி அப்படின்னு கேட்டுக்கிறேன். கேட்டதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனம் பீதம் உபலப்ய, அப்ப அர்ஜுனன் பயத்தை காட்டிட்டான், பிரார்த்தனையும் பண்ணிட்டான். அதனால இதை பார்த்த பகவான் என்ன பண்றார்? அர்ஜுனம் பீதம் உபலப்ய, அர்ஜுனன் பயத்தை அடைந்ததை கண்டு, உபலப்யனா அறிந்து கண்டு, உபசம்ஹிருத்திய விஸ்வரூபம், பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய விஸ்வரூபத்தை சுருக்கி சாதாரணமா இதுக்கு முன்னாடி கிருஷ்ணரா இருந்த ரூபத்துக்கு வந்து என்ன பண்றாரு? பிரதிவச்சனேன ஆஸ்வாசயன், அவர் என்ன பண்றாரு? அர்ஜுனனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சு என்ன பண்றாரு? அவனுடைய பயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்வாசம் பண்ண ஆரம்பிக்கின்றார். ஆஸ்வாசம் பண்றார். நம்ம சொல்ல ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து நெஞ்ச தடவி கையை தடவி பயந்து போன குழந்தைங்களுக்குலாம் அப்படிதானே பண்ணுவோம். நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் பிரசித்தமா இருக்குங்க. நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பேயை பார்த்து பையன் எழுந்திரிச்சுப்பான்.
நமக்கு எல்லா அம்மாக்களுக்கும் தெரியும். தலைமாட்டிலேயே ஒரு விபூதியை வச்சிருப்போம், எடுத்து ஒரு விபூதியை போட்டு ஒரு தண்ணியை கொடுத்து அம்மா என்ன பண்ணுவாங்க, நெஞ்ச தடவி கொடுப்பாங்க. ஆசுவாசப்படுத்துறதுன்னு பேரு. அப்ப பகவானும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற, அப்பாவாச்சே, அப்பா தானே பண்ணணும். அப்பா என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி கிருஷ்ணரும் என்ன பண்றார், அர்ஜுனனை வந்து பாத்தீங்கன்னா நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசுவாசப்படுத்துறார். எப்படி ஆசுவாசப்படுத்துறார்? 47வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம். ஸ்ரீ பகவானுவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதமாத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம். எனக்கு நார்த் இந்தியாவில் படித்ததுனால அங்கே ஒரு டியூன் எனக்கு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசனை, அந்த வாசனை வந்துடும். அந்த டியூன் மறந்து போயிடும் எனக்கு. இப்போ நான் சொன்னது வந்து நார்த் இந்தியா டியூன். ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார், மயா பிரசன்னேன தவா அர்ஜுன. ஏ அர்ஜுனா, அர்ஜுனன்ற சம்போதனம். அர்ஜுனனை பார்த்து பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். பகவான் வாச்ச, ஹே அர்ஜுனா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓ மேல வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமாயிட்டேன். பிரசன்னேன மயா, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உன் மேல வந்து எனக்கு ரொம்ப பிரசன்னமாயி போச்சு. இல்லைன்னா கீதையை உபதேசம் பண்ணுவாரா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஸ்வரூபத்தை காட்டுவாரா? யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு அனுகிரகம். இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மகா பாக்கியசாலி அர்ஜுனன் மாதிரியோ யசோதா மாதிரியோ இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. யசோதாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் யாருன்னு காட்டியிருக்காருல்ல. ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாயத்தொர, மண்ணா சாப்பிட்றிய வாயத்தொரடா அப்படின்னு கேட்டோன்னே வாயை திறந்து காட்டுற அகில உலகமும் வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்குள்ளார தெரியுது. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்லயே அவர் காட்டிட்டார், நான் தான் அகில உலகமா, நான் தான் இருக்கேன், எனக்குள்ளதான் இந்த உலகம் எல்லாம் இருக்கு அப்படின்னு. யசோத மாதிரி புண்ணியசாலி யாரு? கிருஷ்ணன் மாதிரி அர்ஜுனன் வந்து மாதிரி கிருஷ்ணன் பக்கத்திலேயே இருக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்க போகுது? அப்ப அனுகிரகம் இருக்குல்ல. திரும்பவும் பிரசன்னமாகிறார். என்னுடைய பிரசன்னமான காரணத்தால், அனுகிரகத்தினால், ஆத்ம யோகா, அது மட்டும் இல்ல, என் கூடயே ஒரு மாயான்னு ஒரு ஆத்ம யோகம் இருக்கு. மாயையினால வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம யோகாத் இதம் மே பரம் தேஜோமயம், என்னுடைய இந்த தேஜோமயம், பரம்னா மேலான, தேஜோமயம்னா பிரகாசிக்கின்ற, என்னுடைய இந்த மேலான பிரகாசிக்கின்ற ஆத்தியம், இந்த உலகத்துல முதல் வெளிப்பட்ட ரூபம் எது அப்படின்னா விராட் ரூபம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 அத்தியாயம் பாகவதத்தில் எடுக்க போறேன். ஒன்று விஸ்வரூபம் எடுக்க போறேன், 2வது வந்து பார்த்தீங்கன்னா விராட் எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படின்றத எடுக்க போறேன். இந்த உலகத்துல முதல் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா விராட் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆச்சு. அதனாலதான் ஆத்தியம் ரூபம் அப்படின்னு பேர். இந்த விராட்டுக்குள்ளதான் நம்ம எல்லாம் இருக்கோம். அப்ப நம்ம உண்டாகிறதுக்கு முன்னாடி அந்த விராட் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிடுச்சு. அதனால்தான் ஆத்தியம் ரூபம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ஆதியா இருக்கக்கூடியது. எப்படி இருக்கும்? அனந்தம், எல்லையில்லாததா இருக்கக்கூடிய எது விஸ்வரூபம். எந்த விஸ்வரூபம் ஒண்ணு இருக்கோ அதை நான் என்ன பண்றேன், தவ தரிசித்தம், உனக்கு எது காட்டப்பட்டதோ, என்னுடைய பிரசன்னமாயி எனக்கு ஒன்னு அனுகிரகம் பண்றதுக்காக நான் காட்டினேனோ அந்த ரூபத்தை துவது அந்நியேன, உனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ந திருஷ்டபூர்வம், இதுக்கு முன்னாடி ஒருத்தனும் பார்த்ததில்லை. ஏகதேசம் வந்து பாத்தீங்கன்னா புரியும். இப்போ ஒன்று பூரணமா அறியறதுக்கு முன்னாடியே கொஞ்சமா காட்டி அதை புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் எல்லாத்துக்கும் உண்டாகும். இப்போ வந்து சாதன காலத்துல உங்களுக்கு இது மாதிரி சம்பவிக்கும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் விராட்டோட கனெக்ட் ஆகணுமா என்ன அப்படின்னு. இந்த தேகத்துல இருக்க அபிமானம் பிரேக் ஆகி மெதுவா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபார்ம் மெதுவா இதாகும், வாஸ்ட் ஆகும். அப்படி வாஸ்ட் ஆகும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது விராட் அப்படின்னு. அதோட கிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். பூரணமா பார்க்க முடியாது. அப்ப தெளிவா இங்க பகவான் வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரே சொல்றார், கிருஷ்ணர் தன்னோட வாயாலேயே சொல்றார், இதற்கு முன்னால் துவது அந்நியேன,
உனக்கு அந்நியமா வந்து பார்த்தீங்கன்னா நேதிருஷ்டபூர்வம், இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்ததில்லை பூரண விஸ்வரூபத்தை யாரும் பார்க்க முடியாது. கிருஷ்ணரே வந்து அனுகிரகம் பண்ணணும், பார்த்துக்கோ அப்படின்னு பார்த்தினாதான் இந்த மொத்த ஜெகத்தையும் பார்க்க முடியும். இவர் பார்க்க முடியல, யாரால? காக்கபுஜிந்த முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்றாரு, முடியல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் பெரிய பக்தரா சொல்லக்கூடிய நாரதர் பார்க்க முடியல, யாராலையும் பார்க்க முடியல. அவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணமா பார்க்கறதுக்கு முன்னாடியே மயங்கி போயிடுறாங்க, மதிமயக்கம் வந்துடுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி பேதலிச்சு போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விஸ்வரூபத்தை பார்க்குற சாமர்த்தியம் நம்மளோட புத்திக்கு இல்லவே இல்லை. அதான் தெளிவா சொல்றார், உனக்கு முன்னாடி யாரும் இந்த ரூபத்தை பார்க்கல. எப்படி பார்த்தா? திவ்ய சக்ஷு, பகவானோட அனுகிரகத்துல திவ்ய சக்ஷு கிடைச்சு, இல்லைன்னா பார்க்க முடியாது. பாஷிகார் சொல்ற மயா பிரசன்னேன, மயா பிரசன்னேன்னு அர்த்தம் ஆச்சாரியார் திரும்ப திரும்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிரசாதம்ன்றதுக்கு அர்த்தம் மனத்தெளிவு. மனத்தெளிவு எப்ப உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நேற்று தான் ரொம்ப நல்லா சொன்னேன்ல, பகவானை பிரீத்தி பண்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனத்தெளிவு உண்டாகும். நம்ம கோயில்ல போய் நல்ல மாலைகள், மரியாதைகள், நல்ல அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்றது எதுக்காக அப்படின்னா, பகவான் நம்ம மேல பிரீத்தியாகட்டும், சந்தோஷம் அடையட்டும் அப்படின்னு. ஆச்சாரியர் சொல்றாரு, என்னுடைய பிரசாதத்தினால, பிரசன்னம் அப்படின்னா பிரசாதம், பிரசன்னம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருஷ்ட ரூபேன சகல்து தாத்து, அது விஷரண கதி அவசாதனம் அப்படின்னு பேரு. விஷரணம் அப்படின்னு பேரு தளர்தல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளார போறோம், கோயிலுக்குள்ளார இந்த பிரகாரங்கள் ஒவ்வொரு பிரகாரத்தையும் கடந்து கடந்து போகும் போதே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வெளி விஷயங்களை விட்டுக்கிட்டே போறோம். ஒவ்வொரு பிரகாரத்திலையும் வெளி விஷயத்தை, வெளியில பாருங்க, பெரிய கோயில் போனா அப்படிதான், வெளில ஒரே டிராபிக், அது இது. ஃபர்ஸ்ட் உள்ள கோபுர வாசலுக்குள்ளார உள்ள நுழைஞ்சோனைய, முதல் பிரகாரத்துல நுழைஞ்சோனைய வெளியோட உங்களுக்கு என்ன ஆயிடுது? டிஸ்கனெக்ட் ஆயிடுது. வெளியில இருக்க கூட்டம், நெரிசல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரகாரமா நம்ம போக 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 மனசு தெளிவடைஞ்சுக்கிட்டே போகும். லாஸ்ட்ல சுவாமியோட தரிசனம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா தொடச்சி வச்ச மாதிரி மனசு டெம்பரவரியா தொடச்சி வச்ச மாதிரி ஆகுது இல்ல, கிறிஸ்டல் கிளியரா ஆகிறதுக்கு பேரு. அது யாரோட அனுகிரகம்? சுவாமியோட தரிசனத்தை அனுகிரகம் பண்றது. நான் பாக்குறேன் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பூதநாராயண கோயில யாராவது பட்டாச்சாரியர் இருப்பார், அப்படி இல்லை அப்படின்னா வேற யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தி கட்டுவாங்க. அதுல விசேஷம் இருக்காது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணக்கூடியவங்க நல்லா மந்திர பிரயோகம் பண்ணி மங்கள ஆராத்தி காட்டினாங்க அப்படின்னா மனசு அப்படியே நிறைஞ்சு போயிடும். இல்லைன்னா யாரோ பண்ணாங்க அப்படின்னா நமக்கு அந்த திருப்தி வர மாட்டேங்குது. நான் ஒவ்வொன்றா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னொருத்தர் இருப்பார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சும்மா டெம்பரரியா வந்திருப்பார், அவர் காட்டுவார், அவருக்கு ஆரத்தி காட்ட கூட தெரியாது. மங்கள ஆரத்தியில வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அக்னி தத்துவம், அது டைரக்டா பிரத்யக்ஷ தேவதா வந்து பார்த்தீங்கன்னா அக்னி. மங்கள ஆரத்தியை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மங்கள ஆரத்தி எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னம் ஆகும். அதுக்காக தான் இந்த சிஸ்டம் வச்சிருக்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா விராட், அந்த அக்னி தத்துவம்ன்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விராட் ரூபம் அது. அப்ப அந்த விராட் ரூபம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க சுவாமியோட அந்த ஸ்வரூபத்தை வந்து நமக்கு பக்கத்துல க்ளோஸா வந்து பார்த்து நம்ம உள்வாங்கிக்கிறது. மனசு தெளிவா கிளியர் ஆகிறது பிரசாதம் அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்ற பிரசாதம் பிரசாதோ நாம. பிரசாதம்னா என்ன சுவாமி அப்படின்னா, துவயி அனுகிரக புத்தி, நான் உன்னிடத்துல அனுகிரகம் பண்ண வேண்டும், இவனுக்கு ஏதாவது நடக்கட்டும், இவனுக்கு நல்லது நடக்கட்டும்னு சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பிரசாதம். பிரசாதம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமிக்கு நம்ம மேல ஒரு எண்ணம் வரணும். எப்படி சுவாமி தெரியும் பகவான் பிரசாதம் கொடுத்தாரா இல்லையான்னு எப்படி தெரியும் சுவாமி அப்படின்னா, தொடச்சி வச்ச மாதிரி ஒரு பிரசன்ன புத்தி வந்துச்சு அப்படின்னா பிரசாதம் கிடைச்சிருச்சுன்னு. நம்ம மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு திருப்தி வந்துடும், ஆனந்தம் வந்துடும். அப்ப பொங்கல், சக்கரை பொங்கல் கொடுக்குறமே சுவாமி அப்படின்னோன்னு இந்த சின்ன குழந்தைங்கலாம் நேற்று வந்துச்சு, நல்லா சீடையை பகவானுக்காக சீடை கொடுக்குற சக்கரை பொங்கல் கொடுத்தோம் நேற்று. அதை கோயிலை சுத்தி வந்ததுக்கு பிறகு அந்த பிரசாதம் சக்கரை பொங்கலை எடுத்து போட்டோன்னு ஒரு பரம திருப்தி. சாமி என்னவா இருக்காரு அப்படின்னா சக்கரை பொங்கலா இருந்துகிட்டு ஒரு திருப்திய சந்தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்ற. அதனால்தான் சக்கரை பொங்கல் பிரசாதம்.
சீட பிரசாதம், புளியோதர பிரசாதம், தீர்த்த பிரசாதம். அக்னி வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துருது? தீர்த்தம் வந்துருது. சடாரி வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துருது. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வருது. இதெல்லாம் உள்ள போகணும்னு வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட பாவத்தோட உள்ள போகும்போது மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்னம், ஒரு திருப்தி வருது. அதான் பிரசாதம். அப்ப இவனுக்கு நல்லது உண்டாகட்டும். குருநாதர்கள்ட்ட என்ன உண்டாகும்? குருநாதர்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்க்க இருக்க சிஷ்யர்களோட ஒரு சின்ன ஒரு காரியம் வந்து என்ன பண்ணும்? ஒரு பரம திருப்தி உண்டாகும். நாங்க சேத்தனமா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன் யாராவது வந்து பாத்தீங்கன்னா முறையா என்ன அணுகி முறையா என்கிட்ட வந்து விவகாரம் பண்ணி முறையா போகும்போது அந்த பக்தி ஸ்ரத்தை எல்லாம் காட்டும் போது அதுல உங்களுக்கு எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நான் பார்க்கும் போதே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இவங்களுக்கு இது நடக்கட்டும் நம்ம மனசுக்குள்ளார ஒரு SMS போயிட்டே இருக்கும். என் மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் உண்டாகும். அந்த பக்தி ஸ்ரத்தைய பார்த்து இவங்களுக்கு வந்து மங்களம் உண்டாகட்டும் பகவானே, இவங்களுக்கு மோட்சம் உண்டாகட்டும், இந்த பாதையில எல்லாம் நல்லா சம்பவிக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டாகுது பாத்தீங்களா? அதுதான் அனுக்கிரக புத்தி. இவங்களுக்கு நல்லது நடக்கட்டும்னு ஒரு அனுக்கிரகம் புத்தி உண்டாகுதுல, ஒரு தாட்டு உண்டாகுதுல, அதுக்கு பேர் தான் பிரசாதம். அதை நம்ம ஒவ்வொரு முறை கோயிலுக்கு போகும்போதும் குருநாதர்களை சந்திக்கும் போதும் சந்திச்சதுக்கு பிறகு இருக்கிற அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா குவைட்டா கிறிஸ்டல் கிளியர் ஆச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரசாதம் வந்துடுச்சு இன்னைக்கு அப்படின்னு. அடிச்சா அதுக்கு பேர் தான் ததுவதா பிரசன்னேன. அந்த புத்தியுடைய பிரசன்ன தன்மையினால மயா நான் வந்து பாத்தீங்கன்னா உன் மேல இருக்கேன். அர்ஜுனனை பத்தி பகவான் நினைக்கிறார், இவனுக்கு நல்லது நடக்கட்டும், விராட் ரூபத்தை இவன் பார்க்கட்டும் அப்படின்னு தான் பகவான் விராட் ரூபத்தை காட்டியிருக்கார். தவ ஹே உனக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டப்பட்டது ஹே அர்ஜுன இதம் பரம் ரூபம் விஸ்வரூபம். உனக்கு இந்த மேலான விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக தான் காட்டினேன். அது மட்டும் இல்ல தரிசித்தம் ஆத்மயோகா. சரி, இந்த ரூபம் எப்படிப்பட்டது? என்னோட ஒரிஜினலா அப்படின்னா ஒரிஜினல்லா இல்ல சாமி. ஆத்மயோகம் அப்படின்னா ஆத்மாவோட சேர்ந்து இருக்கிறது என்னது? மாயா. இந்த திரிகுணாத்மிகா மாயையோட ஆத்மனக ஐஸ்வர்யஸ்ய சாமர்த்தியா. ஆத்மாவோட ஐஸ்வர்யம் எது அப்படின்னா அந்த திரிகுணாத்மிகா மாயா தான் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தோட சாமர்த்தியத்தினால என்ன ஆயிருக்கு அப்படின்னா தேஜோமயம், தேஜப்பிராயம். தேஜோமயம் அப்படின்னா பெரும்பாலும் பிரகாசிக்கிற ரூபம். வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற ரூபம் வந்து சந்திரனும் சூரியனும் இருக்கிற ஒரே குளோவா பிரகாசிக்குது. அப்படியே அந்த பிரகாசிக்கிற ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா எதனால உண்டாச்சு? சுத்த சைத்தன்யக்கு ஏதாவது இருக்குமா? ஒன்னும் இருக்காது. மாயா சேர்ந்தாதான் வைபவமே நடக்குது. அப்ப அப்படிப்பட்ட அந்த ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா சமஸ்தம் அனந்தம். இந்த விஸ்வம்னா என்ன அர்த்தம்? விஸ்வரூபம்னா என்ன அர்த்தம்? இந்த சமஸ்தமா இருக்கிற எல்லாமா இருக்கிற அந்த விஸ்வரூபத்தை, அனந்தம் எல்லை இல்லாததை. எப்படிப்பட்டது? அந்தரகிதம். அந்தரகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவில்லாதது, முடிவே இல்லாத அனந்த ரூபமா இருக்கிறது. ஆதவ் பவம் ஆத்யம், ஆதியில இருந்த ரூபம். எது ஆதியில இருந்துச்சு? இந்த விராட்டு தான் ஆதியில இருந்துச்சு. இந்த விராட் ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா எது ரூபம் மே என்னுடையது எந்த ரூபம் இருக்குமோ இவ்வாறு அனந்தமா ஆத்திய ரூபமா விஸ்வரூபமா எது இருக்குமோ அதனை வந்து பாத்தீங்கன்னா மே மம தொதன்யேன என்னுடைய எந்த ரூபம் இருக்குமோ அதை வந்து பாத்தீங்கன்னா என்னது தொதன்யக அப்படின்னா என்ன அர்த்தம்? தொது அந்யேன கேனச்சித்து ந திருஷ்டபூர்வம். உனக்கு அந்நியமா இதுக்கு முன்னாடி ஒருத்தனும் பார்த்ததில்லை இந்த உலகத்துல. நாரதரும் பார்க்கல, பெரிய பெரிய பக்த மகான்கள் இருந்தாங்க, யாரும் பார்க்கல. உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு அனுகிரகத்தை நான் பண்ணியிருக்கேன். என்ன பாக்கியம்! இல்லை பகவானை திரும்ப பிறக்கணும். எப்படியாவது ஒரு அர்ஜுனனா பிறந்து ஒரு 1000 பிறவி வந்து மூட்டை பூச்சியா, கொசுவா, எறும் மாடா, பன்னியா, குரங்கா, நாயா பிறந்தாலும் பரவாயில்ல. ஒரு 1000 ஜென்மம், கோடி ஜென்மத்துக்கு பின்னாடி ஒரு அர்ஜுன ரூபம் கிடைச்சா கூட பரவாயில்ல, சகிச்சுக்கலாம். பக்கத்துல இருந்து கிருஷ்ணனோட தோளோட தோலை வந்து கை போட்டு பக்கத்திலேயே இருந்து கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போய் கூட இருந்து சாப்பிட்டு, அவன் தட்டுல இருந்து நான் சாப்பிட்டு, என் தட்டுல இருந்து அவன் சாப்பிட்டு, ஒரு பெரிய விஸ்வரூபத்தை காட்டி, என்ன பாக்கியம்! நினைச்சு பார்க்க ஆச்சரியமா இருக்கல. இது மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சா வேற என்ன வேணும்? ஆச்சரியா சொல்ற என்னன்னு கேட்டீங்கன்னா 48வது ஸ்லோகத்துக்கு வந்துருங்க. ஆத்மனோ மம விஸ்வரூப தரிசனேன. ஆச்சரிய ரொம்ப அருமையா சொல்ற. ஆத்மனோ மம ஆத்மனோ
ரூப தரிசனேன, என்னுடைய அந்த விஸ்வரூப தரிசனம் இருக்குல்ல, அதை பார்த்ததுனாலேயே நீ என்ன பண்ண அப்படின்னா கிருதார்த்த ஏவத்தம் சம்ருத்த இதி, நீ கிருதார்த்தன ஆயிட்டப்பா. கிருதார்த்தன என்ன அர்த்தம் அப்படின்னா ஞானத்தை அடைந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஸ்வரூபம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, இப்ப நம்ம போராட்டம் எல்லாம் என்னன்னு தெரியுங்களா, இந்த விராட், இந்த தேகத்துல இருந்து விராட்டுக்கு கனெக்ட் ஆகிற வரைக்கும் தான் நமக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணணும், ரொம்ப இது பண்ணணும். அதுக்கப்புறம் விராட்டை டச் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஹிரண்ய கர்ப்பர், அதுக்கப்புறம் ஈஸ்வர ரூபம், அதுக்கப்புறம் சுத்த சைத்தன்யத்துக்கு ஈஸியா டிராவல் பண்ண முடியும். அப்ப முதல் முயற்சி வந்து பாத்தீங்கன்னா விராட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணணும், அந்த விராட்டுக்காக ரொம்ப பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அப்ப விராட்டு தரிசனமே, பகவானோட தரிசனமே அர்ஜுனனுக்கு கிடைச்சிருக்கு. சொல்றார் ஆத்மனோ மம ரூப தரிசனேன, என்னுடைய ஆத்மாவோட இந்த விஸ்வரூபத்தோட தரிசனத்தினாலேயே கிருதார்த்த ஏவத்துவம், நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருதார்த்தனாகவே துவம் சம்ருத்தக ஆகிவிட்டாய். இது தத்து ஸ்தௌதி. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், கிருஷ்ண பரமாத்மா தன்னோட விஸ்வரூபத்தையே தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்கின்றார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நவேத யஜ்ஞாத்யயனைர் நதானைர், நவேத யஜ்ஞாத்யயனைர் நத்யாதானைர், நசக்ரியாபிர் நதோ நதபோபிருக்ரைஹி, நசக்ரியாபிர் நதபோபிருக்ரைஹி, ஏவம் ரூப்ய சக்ய அகம் நிர்லோகே, ஏவம் ரூப சக்ய அகம் நிர்லோகே, திரஷ்டும் த்வதன்யேன குரு பிரவீர, திரஷ்டும் த்வதன்யேன குரு பிரவீர. ரொம்ப முக்கியமானது. நவேத யஜ்ஞாத்யயனைர் நதானைர், நசக்ரியாபிர் நதபோபிருக்ரைஹி, ஏவம் ரூப சக்ய அகம் நிர்லோகே, திரஷ்டும் த்வதன்யேன குரு பிரவீர, குரு பிரவீர, குரு பிரவீர. இது ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மந்திரம் அப்படியே கட்டோபனிஷத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. ரொம்ப முக்கியமான மந்திரம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹே குரு பிரவீர, லாஸ்ட் சப்தம் குரு, குரு வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறந்தவனே. குரு வம்சத்துல சிறந்தவன் ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்? குரு அப்படின்னா உபாசனா குரு. எப்பவுமே சப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ரகசியம் மறைஞ்சிருக்கும். செய்யற காரியத்தை வந்து சிறப்பா பண்றவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பிரவீரன்னு அர்த்தம். இவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியம் கொடுத்தாலும் சிறப்பா பண்றவன். அதனால வந்து பாத்தீங்கன்னா குரு பிரவீர. இப்ப என்ன பண்ணு, நீ உபாசனையும் குரு பிரவீர, நமக்கெல்லாம் கட்டளை. ஹே குரு பிரவீர நிர்லோகே, நிர்லோகே அப்படின்னா இந்த மனிதர் லோகத்தில், நரலோகத்துல, இந்த மனுஷங்களோட லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏவம் ரூபக, இந்த ரூபமானது, ஏவம் ரூபம்னு அர்த்தம், இந்த ரூபமானது, இந்த விஸ்வரூபம் நான் காட்டினேன் உனக்கு, இந்த ரூபமானது துவத அந்யேன அகம், இந்த விதமான ரூபத்தை உடைய நான், துவத அந்யேன உனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் திரஷ்டும் ந சக்தியக, பார்ப்பதற்கு முடியவே முடியாது. ஏன் சுவாமி உங்களுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியாதா அப்படின்னா, ஆமா பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, இது வந்து பாத்தீங்கன்னா வேத யஜ்ஞ அத்யயனைஹி தானைஹி ந திரஷ்டும் சக்தியா, வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா அத்தியனம் பண்றதுனால இதை அறிய முடியாது. நிறைய வேதங்களை வந்து பாத்தீங்கன்னா அத்தியனம் பண்றாங்க, படிக்கிறாங்க, நிறைய பேர் வேதம் படிக்கிறவங்க இருக்காங்க. அப்ப வேதம் படிச்சவங்களால எல்லாத்தையும் அறிய முடியுமா? முடியாது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேத யஜ்ஞ, நிறைய பேர் யஜ்ஞங்களை பண்றாங்க. நீங்க அங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு பதார்த்தத்துல போட்டுக்கணும், யஜ்ஞங்களை செய்வதால்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல வேதங்களை படிப்பதாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞங்களை செய்வதாலோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா அத்தியயனைர், அத்தியனம்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும், வேத படிப்பு சொல்லியாச்சு, யஜ்ஞம் சொல்லியாச்சு, யஜ்ஞம் பண்றது சொல்லியாச்சு. அப்ப மூணாவதா இருக்க அத்தியனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வேதத்தோட கர்மாக்களை எப்படி பிரயோகம் பண்றது அப்படின்னு
பிரயோகங்களை கத்துக்கிறதுனாலையும் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாபெரியவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், மெதுவா பிரயோகம் கத்துக்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அர்த்தங்களை கிரகணம் பண்றவங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய ஸ்டைஃபண்ட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஹைதராபாத்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூட்டை வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யம் படிக்கிறவங்களுக்கே நல்லா பண்றாங்க. இப்போ முன்னாடிலாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவுலலாம் வெறும் வேதம் படிப்பாங்க, வேதம் படிச்சுட்டு அப்படியே வந்துடுவாங்க வெளியில. இப்போ கூட வந்து ஊருக்குள்ளார பிரயோகம் தெரிஞ்சவங்க ரொம்ப டிமாண்ட். ஒரு யாகத்தையோ ஒரு ஹோமத்தையோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரயோக விதிகள் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. அந்த பிரயோக விதிகளை படிக்கிறதுக்கு பேர் என்ன பேருனா அத்தியனையர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப வேதங்களை கற்பதாலோ அல்லது யஜ்யங்களை செய்வதாலோ அல்லது யஜ்யங்களை எப்படி பண்றதுன்னு அந்த பிரயோக விதிகளை கற்பதாலோ கூடவே தானங்களாலோ தானங்களாலோ ந திரஷ்டும் சக்கியா, கீழே இருக்க வார்த்தையிலிருந்து எடுத்து போட்டுக்கணும். ந திரஷ்டும் சக்கியக அப்படின்னா என்ன பார்க்க முடியாதுப்பா, என்ன வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியாது. அப்ப எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, தானங்கள் நிறைய, இதெல்லாம் வைதிகம் ஆயிடுச்சு. அடுத்து கிரியாபிகி, அக்னிஹோத்திரம் முதலிய நிறைய கருமாக்கள் பண்றவங்க இருக்காங்க, அந்த கருமாக்களோலையோ ந திரஷ்டும் சக்தியா பார்க்க முடியாது என்ன. கூடவே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைஹி தபோபிகி, நிறைய உக்கிரமா சாந்திராயணம் முதலிய உக்கிரமான தபஸெல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க, அதனாலும் ந திரஷ்டும் சக்தியா, அதனாலையும் கூட நான் பார்க்கப்பட முடியாதவனாயிருக்கின்றேன். அப்ப எதனால சுவாமி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு அருமையான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, முக்கியமான மந்திரம் இது. நாயமாத்மா பிரவச்சனேன ந லப்யஹ ந மேதயா ந பகுனா ஸ்ருதேன யமைவேஷ வருணுதே தேன லப்யஹ தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனுகும் ஸ்வாம். கட்டோபனிஷத்துல 2:13 பக்கத்துல போட்டுங்க. 2:13 கட்டோபனிஷத்துல ரொம்ப முக்கியமான மந்திரம். வரப்போது அடுத்தடுத்த மந்திரங்கள் சொல்ல போற ஆச்சாரியார். நாயமாத்மா பிரவச்சனேன ந லப்யா, இந்த ஆத்மாவை வந்து நிறைய ப்ரீச்சிங் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்றேன், என்ன மாதிரி வந்து கடைசி காலம் வரைக்கும் ஒருத்தர் யாராவது வேத சப்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பாடசாலையில் அப்படிதான், பாடசாலை வாத்தியார் கடைசி வரைக்கும் பாடசாலை வாத்தியாராகவே இருந்துட்டு போயிடுவார். நிறைய பிரவச்சனம் பண்றதுனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவை அடைய முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ந லப்யக ந மேதையா லப்யா, நிறைய வேதங்களை வந்து மெமரைஸ் பண்ணி நல்லா தாரணம் பண்ற மேதாசக்தியினாலும் இந்த அடைய முடியாது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணி, நல்ல ரொம்ப நிஷ்டை உள்ளவங்க, நல்ல சாஸ்திரம், நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் ரொம்ப சீரியஸ், என்கிட்ட ஃபோன் பண்ணி, சாமி நான் எவ்வளோ படிக்கிறோம் ஆனால் வந்து மெமரியில் நிற்கவே மாட்டேங்குது சாமி, நமக்கு எல்லாத்துக்கும் அந்த குறை இருக்குல்ல, மேதா சக்தி இல்லை, ஐயோ சாமி வயசாகிடுச்சு, மேதா சக்தி இல்லை, மெமரைஸ் பண்ண முடியல. நான் சொல்கிறது திரும்ப திரும்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஆச்சாரியாட்ட நான் போனேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியிட்ட போனோன்னு, ரிஷிகேஷில் போனோன்னு சுற்றி வந்து நான் கிரந்தங்கள் எல்லாம் கண்டஸ்தம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணார், மத்தியானம் உச்சி வெயிலில் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணிக்கு எழுந்திரிச்சு நான் இது மாதிரி சுற்றி வந்துட்டு இருப்பேன். அப்போ ஒரு சின்ன வாக்மேன் இருக்கும், அந்த வாக்மேனில் ஃபார்வேர்டும் இது ஒரு ரிவைஸும் பண்ணி போட்டு எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு அந்த உபனிஷத்தை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கூப்பிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, மெமரைஸ் பண்றோம் சாமி. மெமரைஸ் பண்றியா எதை அப்படின்னு, பகவத்கீதையும் உபனிஷத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன், கண்டஸ்தம் பண்றேன் அப்படின்னு. அதெல்லாம் அதுக்காக தான் பண்ணதா அப்படின்னு, மெமரைஸ் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத்து எல்லாமா அப்படின்னா. நான் அப்படியே பேன்னு முடிச்சேன். அவர் சொன்னாரு, பூர்வ பாகத்தை கண்டஸ்தம் பண்ண, வேதத்தோட பூர்வ பாகங்கள் எல்லாம் ரிச்சுவல் பண்றது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து புக்கை வச்சுக்கிட்டு அபிஷேகம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, ருத்ரம் அவருக்கு மனப்பாடம் இல்லை, ருத்ரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்தம் இல்லை, அவருக்கு தெரியாது, மெமரைஸ் பண்ணல. அவர் வந்து ஒரு கையில புக்கை வச்சுக்கிட்டு ஓம் நமோ ருத்ராய அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ருத்ரனை வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணாருன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, நீங்க பண்ணி பார்த்தா தெரியும்.
புக்கை வச்சுக்கிட்டே நம்ம அபிஷேகம் பண்றோம்னா பால் வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கத்துல விழாம பக்கத்துல விழுந்துட்டு இருக்கோம் தலையில. ஏன்னா கையை பார்த்தீங்க அப்படின்னா புக்கை பார்க்க முடியாது, புக்கை பார்த்தீங்கன்னா பண்ற காரியம் கெட்டு போயிடும். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்கை பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தா காரியம் பண்ண முடியுமா? அப்ப என்ன ஆகணும்? எந்த ஒரு ஹோமமா இருந்தாலும், பூஜைகளா இருந்தாலும், எந்த சடங்குகளா இருந்தாலும் அதை பண்றதுக்கு முன்னாடி அதோட பார்ட்டா இருக்கிறது எல்லாத்தையும் கண்டஸ்தம் பண்ணணும். அப்ப வேத பாடசாலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதங்களை கண்டஸ்தம் பண்ணி அவங்க அடுத்த லெவல் என்ன பண்றாங்க, பிரயோக விதிகளை வந்து பிராமண பாகத்துல இருக்கிற பிரயோக விதிகளை வச்சு பூஜைகள் கர்மங்கள் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அப்ப புக்கு பார்க்காம வேதத்தை வந்து பிரயோகம் தெரியணும், அதுக்குதான் கண்டஸ்தம், மேதாசக்தி வரணும் அதுக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துக்கு வந்தீங்கன்னா எங்க ஆச்சாரியார் சொல்லி கொடுத்த என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா விசாரத்துக்காக தான் வேதாந்தம், கண்டஸ்தத்துக்காக வேதாந்தம். படி, புரிஞ்சு படி. அப்ப புரிஞ்சு படிக்கும் போது பதப்பதமா புரிஞ்சு படிக்கும் போது அந்த அந்த விஷயம்தான், விசாரம் தான் வந்து நமக்குள்ளார போகணும். ஏன் இதை சொல்றீங்க சுவாமி? நிறைய பேருக்கு கில்ட்டி இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. புரிதல், நல்ல புரிதல். கொஞ்சம் மெமரைஸ் பண்ண முடிஞ்சா லாபம். ஆனா மெமரைஸ் பண்ண முடியல அப்படின்னா, இறைவனை அடைய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? வேஸ்ட். அது மாதிரி நம்ம என்ன பண்றோம், நம்மளால முடியாதுன்னு நம்ம நினைச்சோம். அதனாலதான் மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பாடங்களை வந்து வேதத்தை சொல்லி கொடுக்கறதுனாலயோ இல்ல நிறைய வேதங்களை வந்து மெமரைஸ் பண்ணி நல்லா தாரணம் பண்றதுனாலயோ, மேதையா ந பகுனா ஸ்ருதேன, நிறைய கேட்கறதுனாலையும். சின்மயானந்த சுவாமி சொல்லுவார், ப்ரொஃபஷனல் லிசனர்ஸ். நல்ல வார்த்தை, எனக்கு பிடிச்சது. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதையும் பண்ண மாட்டாங்க. அப்ப என்னன்னா, ப்ரொஃபஷனல் லிசனர்ஸா கடைசி காலம் வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்கனாலும் முடியாது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு உபாயம் ஆச்சாரியா சொல்றார், மிருத்தி பகவான் சொல்றார் கட்டோபனிஷத்துல, நச்சிகேதஸ்க்கு சொல்றதுதான் நான் இப்ப சொல்றேன். யமை வேஷ விருணுதே தேன லப்யா. ரொம்ப முக்கியமான வச்சனத்தை வச்சுங்க. யம் ஏவ ஏஷ விருணுதே, எவன் பகவானையே செலக்ட் பண்றானோ, வரணம் பண்றானோ, வரம் பார்க்கறதுன்னு சொல்லுவோம்ல, நிறைய வரன் பார்த்து கடைசியில இந்த பொண்ணு தான், இந்த மாப்பிள்ளை தான் எனக்கு அப்படின்னு நம்ம எப்படி டிசைன் பண்றோமோ, செலக்ட் பண்றோமோ, அதே மாதிரி எவன் ஒருவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவனத்துல எனக்கு ஈஸ்வரன் மட்டும்தான் வேணும், வேற யாரும் வேணாம் அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையோட லட்சியமா இறைவனையே செலக்ட் பண்றானோ, தேன, அவனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், விருணுதே தேன லப்யக, அவனால் அடையப்படும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேதம் கேட்கறதுனால, சொல்லி கொடுக்கறதுனால இதெல்லாம் ஆகாதுப்பா. பகவானை செலக்ட் பண்ணணும், வரணம் பண்ணணும். வேற எதையும் வரணம் பண்ணக்கூடாது, பகவான் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு யார் வரணம் பண்றானோ, செலக்ட் பண்றானோ, அவனுக்கு அடையப்படும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்ய ஏஷ ஆத்மா விவ்ருணுதே தனூம் ஸ்வாம். மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தஸ்யேவ ஆத்மா, அவனுக்கே உள்ள இருக்கிற ஆத்மா தானே பகவான் தானே இருக்கார், உள்ளதானே இருக்கார், எங்கேயும் வெளியில இல்லையே. அவர் என்ன பண்றாருன்னா, விவ்ருணுதே தனும் ஸ்வாம், தன்னுடைய சொரூபத்தை அவனுக்காக என்ன பண்றார், வெளிப்படுத்துகின்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உபாயம் தான், நிறைய படிக்கிறது கேட்கறதுனால இல்ல. அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றார், நிறைய படிக்கிறதுனாலயோ, ஆச்சாரியர் தெளிவா இங்க சொல்லிட்டார், நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதங்களை அத்தியனம் பண்றதுனாலயோ, யஜ்யங்களை பண்றதுனாலயோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா யஜ்யங்களை எப்படி பண்ணணும்னு படிக்கிறதுனாலயோ, நிறைய தானம் பண்றதுனாலயோ, நிறைய கிரியைகள் பண்றதுனாலயோ, சடங்குகள் பண்றதுனாலயோ, நிறைய உக்கிரமான தபஸ் பண்றதாலேயோ என்னை அறிய முடியாது. அப்ப எப்படி அறிய முடியும்? பகவானை நம்ம விரும்பணும். பக்தி சூத்திரத்துல நான் சொல்லியிருக்கேன்ல, என்னது, தஸ்மின் பரம பிரேம ரூபா பக்தி. பக்திக்கு லட்சணம் என்னது? பரம பிரேம ரூபம். இந்த பரம பிரேம ரூபம்னா ரொம்ப மேலான அன்பு, காதல் வரணும். காதலால் கசிந்துள்ளுருகி இருக்குல்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காதல் வரணும். பகவான் மேல வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சா அவனை தான் அடையணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, விரக தாபம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல அந்த விரக தாபம் வரணும்.
அது வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்தா மட்டும்தான் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சிக்கணும். பாஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தோட டைம் ஆச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஓம் நாராயண நாராயண நாராயண. நாளைக்கு மீது பார்க்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாளைக்கு பார்க்கலாம்.